முயற்சியை நம்பு, உன் வெற்றி உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல யாருக்கெல்லாம் வந்து முதல்ல டைமண்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு. ஆக்சுவலா வந்து நேத்து சுரேன் ஃபேமிலி மீட்டிங்ல வந்து டைமண்ட் டைரக்டர் பிரபு விஷன் சார்பா எத்தனை பேர் வந்து டைமண்ட் டைரக்டர் முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸோ நானும் சீதாபதி சாரும் எங்களோட சைட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30ல இருந்து 40 பேரை வந்து நாங்க டைமண்ட் முடிக்க வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா வந்து டைமண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஸ் இந்தியாவோட ஓகேங்களா, ஆக்சிஸ் இந்தியாவோட முதல் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது டைமண்ட் டைரக்டர். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு எப்படி வந்து சக்சஸ் டீம்ல ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து எப்படி வந்து முன்னாடி வந்து QSA, CL, TL, எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், இப்போ வந்து பிரான்ஸ், சில்வர், கோல்டு அந்த மாதிரி இருக்கோ, ஆக்சிஸ் இந்தியால ஓகேங்களா. ஸோ உங்களை வந்து கம்பெனி லெவல்ல வந்து தெரியறதுக்கு முதல் வாய்ப்பு இந்த டைமண்ட் டைரக்டர் தான். ஓகேங்களா. இவ்வளவு நாள் வந்து நீங்க மேபி பிரபு சார் டீம்ல வந்து தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிரபு விஷன்ல வந்து நீங்க தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் சக்சஸ் டீம்ல வந்து நீங்க தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஃபேஸ் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இந்த டைம் இந்த ஒரு 3 வாரம் நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பு ஆக்சிஸ் இந்தியாவுக்கு வந்து உங்களோட ஃபேஸை வந்து நீங்க பதிய வைக்கிறது தான் இந்த டைமண்ட் டைரக்டரோட ஃபர்ஸ்ட் விஷயம். ஆக்சிஸ் இந்தியால நீங்க டைமண்ட் டைரக்டர் முடிச்சா மட்டும்தான் கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா வந்து மாற முடியும். ஓகேங்களா. இங்க எத்தனை பேருக்கு வந்து முதல்ல வந்து நான் டைமண்ட் டைரக்டர் மேபி இந்த மீட்டிங் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா சில பேர் வந்து ரெகுலரா பண்ற ஒரு விஷயம் தான் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படி இருக்கிறது. பட் சில பேர் வந்து ஜாயின் பண்ணி வச்சுட்டு என்ன சொல்ல போறாங்க, எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல டைமண்ட் டைரக்டர் முடிக்கணும், கம்பெனி லெவல்ல வந்து என் பேர் தெரியணும் அப்படின்றத எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 12 பேருக்கு. ஓகேங்களா. பட் நான் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்றேன். ஸோ பாருங்க. ஓகேங்களா. உங்க டீமுக்கும் வந்து இத பர்டிகுலரா ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. நம்ம கம்பெனியோட டைமண்ட் திருவிழா வந்து எப்படி இருக்கும், ஸோ கம்பெனில டைமண்ட் திருவிழா வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் 0%. எந்த கம்பெனி இது வீடியோ ஆடியோ வருமான்னு தெரியல. ஆடியோ வராது. பட் நம்மளோட டைமண்ட் டைரக்டர் நீங்க வந்து வாழ்க்கையில நீங்க 36,000 ரூபாய் சம்பாரிச்சதுக்கு கம்பெனில காமராஜ் அரங்கத்துல கூப்பிட்டு மேபி நீங்க வந்து ஃபேமிலியா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் வந்து மாலை போடுவாங்க. இல்ல நீங்க வந்து சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் வந்து மாலை போட்டு கிட்டத்தட்ட 6 உயிரை மாலை போட்டு இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் கம்பெனியோட டைமண்ட் டைரக்டர். ஓகேங்களா. மேபி இதுக்கான வீடியோஸ் வந்து நான் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆக்சிஸ் இந்தியா டைமண்ட் டைரக்டர் அப்படின்னு நீங்க போய் யூடியூப்ல போட்டாவே வந்து நிறைய வரும். ஓகேங்களா. பட் அதுக்கான சிம்பிள் வீடியோவும் வந்து நிறைய இருக்கு. இது வந்து எல்லாமே வந்து for the last part 2 diamond achievers. எப்படி இருக்கு பாருங்க கம்பெனியோட டைமண்ட் டைரக்டர். டெஸ்டிமோனியல் டைமண்ட் டெஸ்டிமோனியல் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எதுக்கு ஆக்சுவலா வந்து நான் இந்த விஷயத்த வந்து முதல்ல காமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா மட்டும்தான் வந்து அந்த விஷயத்துக்கான முயற்சி வந்து உங்ககிட்ட இருக்கும். அந்த முயற்சி தான் வந்து உங்களை வந்து வெற்றியா மாத்தும். ஓகேங்களா. எப்பவுமே ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா முதல்ல அதுக்கான ஆசை இருக்கணும். அந்த ஆசைக்கான உழைப்பு இருக்கணும். அந்த உழைப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி. ஏன்னா உழைச்சா சடனா கிடைச்சிருமானா கிடைக்காது. உழைப்பை தாண்டி அதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேடி வரும்.
ஓகேங்களா? இங்க இருக்க நிறைய பீப்புள் உண்மையிலேயே ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னா, ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க எடுத்திருப்பீங்க. மேபி அந்த காரணம் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து தெரியலையா? உங்களுக்கே வந்து இதுவாயிடுச்சா? இன்னைக்கு திங்க் பண்ணுங்க. இந்த 3 வாரத்துல நான் இந்த ஆக்சிஸ் இந்தியாவ மிகப்பெரிய அளவுல வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா டைமண்ட பொறுத்தவரைக்கும் பிளான் அப்படின்னா ரொம்ப ஈஸி. லெஃப்ட்ல ஒரு 9 ஐடி, ரைட்ல ஒரு 9 ஐடி வந்து வந்துருச்சு அப்படின்னா உங்களோட இன்கம் ரூ. 36,000 டைமண்ட் முடிஞ்சுச்சு. ஆனா டைமண்ட் அடிக்கணும்னு உங்களுக்குள்ள இருக்க அந்த மனசு தான் உங்களுக்கான டைமண்ட் பிளானே. ஓகேங்களா? ஸோ டைமண்ட பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம். இப்படி பண்ணுமா, அப்படி பண்ணுமா அப்படிலாம் இல்ல. ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். ரொம்ப ஈஸியா பண்ணலாம். டீமா வந்து ஒர்க் பண்ணி பண்ணலாம். உங்களோட உங்களோட டவுன்லோடோட சேர்ந்து நீங்க பண்ணலாம். உங்களோட அப்ளைனோட நீங்க சேர்ந்து வந்து பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த டைமண்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஒன் சைடு பவர் இருக்கும். சில பேருக்கு வந்து ஒன் சைடு வந்து பவர் இருக்காது. மேபி அப்ளைன் கூட வந்து கனெக்ட்ல இருக்கும். டவுன்லைன் கூட வந்து கனெக்ட்ல இருந்தது அப்படின்னா, ரொம்ப ஈஸியா முடிக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் பண்ணா வந்து அவருக்கும் டைமண்ட் முடியுதா? அந்த மாரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கான அழிவு வந்து ஸ்டார்ட் ஆகும். என்னைக்குமே வந்து உங்களால மத்தவங்களுக்கு கிடைக்குதா? நெறைய போராடுங்க. உங்களுக்காக உங்களால 10 பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து கிடைக்குதா? நெறைய போராடுங்க. உங்களால வந்து இன்னொருத்தர் கூட வந்து இணைஞ்சு இந்த விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண முடியுதா? இணைஞ்சு வந்து போராடுங்க. ஆனா, வெற்றிய என்னைக்குமே வந்து பெரிய லெவல்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன் அப்டின்னா, இன்னைக்கு நான் வந்து நெறைய பீப்பிள வந்து பார்த்துருக்கேன். நெறைய பீப்பிள் கூட வந்து பழகியிருக்கேன். என்ன அப்டின்னா, நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் அப்ளைனுக்கு போகுமா? கவலையே படாதீங்க. நீங்க வேலை செய்யறது மூலியமா யாருக்கு வேணா போட்டும். ஆனா, உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அதுதான் கடவுள் உங்களுக்கு குடுத்திருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். 2வது விஷயம், சார் இத எப்படி சார் நான் ஒர்க் பண்றது? எப்படி சார் நான் வேலை செய்றது? கவலையே படாதீங்க. டைமண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இப்ப வந்து பிளான் வந்து உங்களுக்கு தரேன். சார் உங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கு? எப்படி வேலை செய்யணும்? எங்க வேலை செய்யணும்? எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எப்படி வேலை செய்யணும்? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பட் உங்களோட டவுன்லைன் கூட போய் நீங்க ஒர்க் பண்ணணுமா? 100% இந்த 4 மாசம் ஈகோ வுட்டுட்டு, ஆ உங்களுக்குள்ள இருக்க அந்த தாழ்வு மனப்பான்மை என்னென்ன விஷயம் இருக்கோ, இது எல்லாத்தையுமே விட்டுட்டு, இந்த 4 வாரம் நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா, வாழ்க்கையில முதல் ஸ்டெப் வெற்றி. ஓகேங்களா? இன்னைக்கும் வந்து சுரேந்தர் சார் வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவாரு. அந்த ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க ஆசைப்பட்டுட்டீங்க. அந்த ஸ்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து ஏறிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கான வெற்றிய நீங்க தேடி போய் அனுபவிப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாரு. இன்னைக்கு மேபி சார் இன்னைக்கு எனக்கு டீமே இல்ல சார். எனக்கு வந்து யார் சொன்னாலுமே கேட்க மாட்றாங்க சார். நான் வந்து அ நெறைய வேலை செய்றேன் சார். எனக்கு ரிசல்ட் இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த 4 வாரம் நீங்க ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு டெய்லி நீங்க அதுக்காக திங்க் பண்ணி, நீங்க டெய்லி அதுக்காக உழைக்கும்போது கடவுள் கண்டிப்பா குடுப்பாரு. இத நான் எழுதி தரேன். நீங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு, அந்த விஷயத்துக்காக நீங்க 100% வந்து உழைக்கும்போது, கடவுள் 100% வந்து குடுப்பாரு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன் சார் இப்படி அ நம்ம வந்து கஷ்டப்பட்டு பண்ணோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில உங்கள எத்தன பேர் தோத்துருவீங்க. இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது. அப்படின்னு எத்தன பேரு உங்களுக்கான விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ நாள் வந்து பணத்துக்காக மேபி கஷ்டப்பட்டுருக்கலாம். எத்தன பேர வந்து நீங்க வந்து பார்த்துருக்கலாம். பணத்துக்காக அப்போ உங்க டீம்ல எத்தன பேரோட சேர்ந்து இத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. Think what I said. Success is 5% strategy, 95% mindset. Most people spend 95% of their time on strategy, 5% if any at all on mindset. ஓகேங்களா. உண்மையிலே வந்து ஆக்சுவலா நேத்து இந்த ஒரு வீடியோ வந்து எனக்கு ரொம்ப புடிச்சது. என்னன்னா, சக்சஸ் பீப்பிள் எப்படிதான்ப்பா சக்சஸ் ஆவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் பீப்பிள் பிளான 5% தான் நம்புவாங்க. ஆனா அவங்களோட மைண்ட் செட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மைண்ட் செட்ட 95% பீப்பிள் நம்புவாங்க.
என்ன அப்படின்னா பிளானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். இந்த விஷயத்த பண்ணா இந்த விஷயத்த பண்ணா பிளான் முடிஞ்சு. ஆனா அந்த பிளானை போட்டு அந்த பிளான் எனக்கு கிடைக்கும், அந்த பிளான் நம்பி அந்த பிளான் அப்படின்ற ஒரு விஷயத்த இதுல நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு 95% ஆஃப் யார் திங்க் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் சக்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் பஃபட். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரர். ஆனா ஃபெயிலியர் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா 95% ஆஃப் வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாம். ஆனா 5% தான் அவங்களுக்கு மைண்ட் செட் இருக்கும். என்னன்னா ஜெயிச்சிருவேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருந்தா ஜெயிக்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க திங்க் பண்ணுங்க. ஏன் வந்து நான் இந்த இந்த விஷயத்த வந்து நான் நிறைய சொல்றேன் அப்படின்னா, டைமண்ட் அப்படின்றது பிளான்ல கிடையாது. உங்களோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. நான் டைமண்ட் முடிச்சுட்டேன். நான் டைமண்ட் ஸ்டேஜ் ஏறுறேன். நான் டைமண்ட் எம்டி சர்க்கிட்ல இருந்து ஷீல்டு வாங்குறேன். நான் 6 உயரம் மாலை போட்டிருக்கேன். என் ஃபேமிலியை கூட்டு போயிருக்கேன். என் ஃபேமிலியை ராஜா அண்ணாமலை மன்றத்துல உட்கார வச்சிருக்கேன். நான் ஸ்டேஜ் ஏறும்போது இந்த மியூசிக் போடுறாங்க. இப்படின்னு நீங்க செட் பண்ற அந்த மைண்டு தான் உங்களுக்கான டைமண்ட். அந்த அந்த விஷயத்துக்காக நீங்க இன்னைக்கு மெனக்கெடுவீங்கல்ல, அதுதான் டைமண்ட். ஓகேங்களா? அந்த விஷயத்துக்காக நீங்க போராடுறீங்கல்ல, அதுதான் டைமண்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட விடாமுயற்சி உங்களை 100% வந்து வெற்றியில வந்து கொண்டு போகும். இன்னைக்கு வந்து ஒரு 18 பேர் வந்து இந்த இடத்துல ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. பட் ஆனா கிட்டத்தட்ட சக்சஸ் பிரபு விஷன் சார்பா 30 பேரை வந்து அந்த ஸ்டேஜ்ல ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க அப்ளைன் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? எத்தனை பேரு? கிட்டத்தட்ட 30 பேரை வந்து இந்த டைமண்டா ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கோம். மேபி உங்களுக்கு இந்த டைமண்ட் ஆசை இல்லையா? கடவுள் ஒரு தடவை தான் உங்களுக்கான வாய்ப்பு வந்து கொடுப்பாரு. மேபி இந்த டைமண்டுக்காக உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ, எப்படி சப்போர்ட் வேணுமோ, என்ன மாதிரி சப்போர்ட் வேணுமோ, இது எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு நான் 24x7 உழைக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். என் ஒய்ஃப் கிட்ட நேற்று வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எங்க கம்பெனில நடக்குது. கண்டிப்பா வந்து நான் உன்னை அந்த ஸ்டேஜ்ல ஏத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். அப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் யோசிச்சு பாருங்க. நான் டைமண்ட் ஏறுறதோட என் கூட சேர்ந்து ஒரு 30 பேரை வந்து அந்த ஸ்டேஜ்ல ஏத்தணும் அப்படின்றது தான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த 30 பேர் யாரு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் நான் எடுத்து அவங்களையும் நான் வந்து டைமண்ட் ஆக்குவேனா 100% ஆக்குவேன். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். மேபி சொல்றேன் சார். ஆல்ரெடி இருக்கவங்க தான் டைமண்ட் முடிக்க முடியுமா? கண்டிப்பா முடிக்கலாம். சார் இப்ப புதுசா வந்தவங்க டைமண்ட் முடிக்க முடியுமா? கண்டிப்பா முடிக்க முடியும். ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஒரு விஷயம். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஸ்கிரீன் தெரியுதா? சரி, கேமரா ஓபன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஓகேங்களா? உங்க மைண்ட் செட் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ டைமண்ட் முடிப்பேன் அப்படின்றத முதல்ல நீங்க நம்புங்க. ஓகேங்களா? 2 பிளான் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் 95% ஆஃப் பீப்புள் மைண்ட் செட் தான். சக்சஸ்ஃபுல் பீப்புளோட ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னா 95% மைண்ட் செட்டு. ஸ்க்ரீன் தெரியுதுல? ஓகேங்களா? 95% plus 5% ஆஃப் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். மேபி உங்களோட டாப் ஐடியோ உங்களோட ஏதோ ஒரு ஐடியோ ஒரு சைடு 3600 பிவி இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பிளான் 1.
ஓகேங்களா? ஸோ பிளான் 1ல சார் எனக்கு வந்து ஆல்ரெடி பவர் இருக்கு. இந்த ஐடியில தான் வந்து நான் டைமண்ட் அடிக்க போறேன். இல்ல ஆல்ரெடி வந்து எனக்கு டாப் ஐடியில இது இருக்கு. இதுல தான் நான் டைமண்ட் அடிக்க போறேன் அப்படின்னா, ஸோ நீங்க வந்து 50% ஆஃப் வந்து டேங்க் வந்து தாண்டிட்டீங்க. இப்போ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல 3600 பிவி. இட் மீன்ஸ் என்ன அப்படின்னா 9420 பிவி. 9 பேர் வந்து ஒரு வாரத்துல உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ண வச்சீங்க, இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ண வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3600 பிவி வரைக்கும் இந்த இடத்துல 36,000 ரூபாய் ஒரு வாரத்துல உங்களால இன்கம் சம்பாதிக்க முடியும். சார் எப்படி சார் 9 பீப்புளை ஒரே வாரத்துல பண்ண வைக்க முடியுமா? டெஃபினட்டா. இதுக்கு முன்னாடி சார் நான் பண்ணதே இல்லை சார் அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து பிளான் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு டே 1 ஒரு நாளைக்கு 10 பீப்புள் கிட்ட அவங்க ஜாயின் பண்றாங்க, ஜாயின் பண்ணல, எதுவுமே யோசிக்காது. ஒரு நாளைக்கு 10 பீப்புள் கிட்ட இந்த பிசினஸ கான்பிடென்ட்டா கொடுங்க. ஓகேங்களா? 10 பீப்புள் கிட்ட கொடுத்தீங்கன்னா 7 டேஸ்க்கு கிட்டத்தட்ட 70 பீப்புள் கிட்ட முதல்ல இந்த பிசினஸ கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப சேர்க்கும் போதே ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா, இப்போ 9 பேர் வராங்க அப்படின்னா, அவரு முதல்ல வந்துட்டாரு அப்படின்னா, அவரு வந்துட்டாரு அப்படின்னா, அவருக்கு கீழே இப்ப யூ அப்படின்னு ஒரு நபர் முதல்ல வந்துட்டாருன்னா, அவருக்கு லெஃப்ட்ல ஒரு 4 பேர், ரைட்ல ஒரு 4 பேர் வந்து உள்ள வருவாங்க. அப்போ யூவோட இன்கம் நீங்க இத பிளான் போட்டு சொல்லுங்க. நீங்க முதல்ல வந்துட்டீங்கன்னா, என்னோட பிளான் என்னன்னா, 9 பீப்புள் நான் இந்த வாரத்துல ஜாயின் பண்ண போறேன். அப்ப நீங்க முதல்ல வந்துட்டீங்கன்னா, யூ1 உங்களுக்கு கீழ ஒரு 4 பேர், லெஃப்ட்ல ஒரு 4 பேர், ரைட்ல ஒரு 4 பேர நான் மெம்பர்ஷிப் கொண்டு வருவேன் அப்படின்றத பிளான் சொல்லுங்க. இப்ப லெஃப்ட்ல ஒரு 4 பேர், ரைட்ல ஒரு 4 பேர் அப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் முதல் வாரம் இன்கம் கிடைக்கும். அப்ப நீங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து டைமண்ட் அடிக்கிறதுக்கும் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கும் டைமண்ட் பிளான் வந்து நீங்க கொடுங்க. நீங்க இன்னைக்கு புதுசா வந்துட்டீங்கன்னா இந்த 2 வாரம் நம்ம உழைச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா நானும் டைமண்ட் ஆவேன், நீங்களும் டைமண்ட் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பிளான் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிளான் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி உங்ககிட்ட 3600 பிவி இருக்கு. பேலன்ஸ் வந்து ஒரு சைட்ல 3600 பிவி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10 பேருக்கிட்ட நீங்க இந்த வியாபாரத்தை பெரிய லெவல்ல சொல்லணும். 2வது 7 நாளைக்கும் இந்த விஷயத்த கண்டினியூ பண்ணணும். இன்னைக்கு நிறைய பீப்புள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து 10 பேர்கிட்ட மேபி அடிச்சு புடிச்சு இன்னைக்கு சொல்லிட்டாரு நம்ம வந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 10 பேர்கிட்ட கொடுப்போம். ஆனா நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்மி ஆயிடும். நாளன்னைக்கு என்ன பண்ணுவோம்? கம்மி ஆயிடும். இந்த மாதிரி கம்மி ஆகக்கூடாது. உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்னா அந்த 9 பேருக்கிட்ட நீங்க கேஷ் வாங்குறீங்கல்ல, அப்பதான் உங்களோட கேம் வந்து எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க 10% கொடுத்தீங்கன்னா எண்ட் ஆகல உங்க கேம். நீங்க எப்போ 9 பேர்கிட்ட கேஷ் வாங்குறீங்களோ அப்பதான் உங்களோட கேம் வந்து எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது பிளான் 1. பிளான் 2 மேபி சார் என்கிட்ட லெஃப்ட்ல ரைட்ல யாருமே இல்ல, டீமே இல்ல அப்படின்னா கூட நான் மறுபடியும் சொல்றேன், 95% மைண்ட் செட். உங்களால முடியும், உங்களால சாதிக்க முடியும், உங்களால ஸ்டேர் ஏற முடியும் அப்படின்றத நீங்க இன்னைக்கு நம்புனீங்க அப்படின்னா, அதுக்கான வேலை செஞ்சீங்க அப்படின்னா மேபி கண்டிப்பா இங்க இருக்க எல்லாருமே வந்து 2 மினிமம் 3 ஐடி போட்டிருப்போம் முதல் வாரம். ஓகேங்களா? இதே விஷயம்தான். உங்களுக்கு லெஃப்ட்ல ஒரு 4 பேர், ரைட்ல ஒரு 4 பேர் ஃபர்ஸ்ட் வீக். இந்த வீக் வந்து நீங்க பிளான் பண்ணி லெஃப்ட்ல ஒரு 4 பேர், ரைட்ல ஒரு 4 பேர் வர வச்சீங்க அப்படின்னா இந்த இடத்துல 1800 பிவி, இந்த இடத்துல 1800 பிவி. அப்போ ஃபர்ஸ்ட் வாரம் நீங்க உழைப்ப போட்டதுக்கு உங்களுக்கு 18,000 ரூபாய் இன்கம் வரும். அப்ப இதுல எதுனா 8 பீப்புள் வந்து 7 ஐடியில வந்து ஜாயின் பண்ணும். ஓகேங்களா? நான் பேசிக்கா சொல்றேன் 7 ஐடி. மேபி உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா 15 ஐடி கூட உங்களால வந்து வாங்க முடியும். ஏன் அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியால ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்ல ஒன் டைம் பர்ச்சேஸோ லைஃப் டைம் ஒரு மெம்பர்ஷிப்புக்கு 60,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை நீங்க யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணும். 2வது விஷயம், 2வது வாரமும்
அதே மாதிரி லெஃப்ட்ல ஒரு 4 பேர், ரைட்ல ஒரு 4 பேர் பண்ணும்போது உங்களோட இன்கம் 18,000 டாப் ஐடிக்கு 36,000 கிட்டத்தட்ட 72,000 நீங்க வித்தின் 2 வீக்ஸ்ல சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம 30 நாள் வேலைக்கு போறோம். ஒரு நாள் 9 மணி நேரம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சாட்டர்டே சண்டே போச்சு அப்படின்னா 26 நாள் வந்து நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட யோசிச்சு பாருங்க, 90, 180, 9 வந்து 54, கிட்டத்தட்ட 234 அவர் நம்ம வந்து வேலை செய்யறோம். எவ்வளோன்னா ஆவரேஜா உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். ஆனா இந்த இடத்துல ஒரு மாசம் வந்து நீங்க இறங்கி வேலை பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் கிட்டத்தட்ட 72,000 உங்களோட இன்கமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இன்கம் வித்தின் ஒரு 2 வீக்ஸ்ல நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம யாரு, எவ்வளவு பெரிய ஆளு, அந்த வாய்ப்பு இருக்கிற இடத்துல. ஏன்னா இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவுல வந்து போயிட்டு இருக்கு. அது எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனா நேத்து நாங்க ஃபேமிலி மீட்டிங், சிடி மீட்டிங் இதெல்லாம் அந்த பார்க்கும்போது உண்மையிலே ஆக்சிஸ் இந்தியா பிசினஸ் பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு ஒரு நபரும் வாய்ப்புக்காக வெளியே தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனா நீங்க அந்த வாய்ப்பை கரெக்டா அவங்க கிட்ட கொடுக்குறீங்களா, கரெக்டான நம்பிக்கையோட கொடுக்குறீங்களா, இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் இப்போ பிரசன்டேஷன்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. நீங்க நம்பிக்கையா அவங்க கிட்ட கொடுத்து நான் இருக்கவா, 2 பேரும் உழைக்கலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை தான் வந்து உங்களோட பிசினஸா இருக்கும். சார் அப்போ டைமண்ட் அப்படின்றது பெருசா ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா சார்? ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லை. 95% உங்களால முடியுன்றத நம்பி அதுக்கான உழைப்ப. ஏன்னா சார் நான் சொல்றேன் வரமாட்டாங்க சார், நான் சொல்றேன் வரமாட்டாங்க சார், சொல்றேன் வரமாட்டாங்க அப்படின்றது உங்களோட ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? இந்த சிஸ்டம் மாதிரி தான். நீங்க என்ன கொடுத்தா உங்களுக்கு என்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்றத நல்ல மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சார் என் அப்ளைன் கிட்ட போய் வராத காரணங்கள் இதெல்லாம் சொன்னா வந்து சக்சஸ் ஆக முடியுமா? கண்டிப்பா கிடையாது. சார் நான் வர்றதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நான் என்ன மாத்திக்கணும், என்னென்ன விஷயம்லாம் நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு 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 இந்த வெற்றியாளர்கள்லாம் இருப்பாங்களா, இந்த தங்கப்பதக்கம் அப்படின்ற ஒரு ஒலிம்பிக்ல வந்து தங்கப்பதக்கம் வாங்குறது, செஸ்ல வந்து பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுறது, சச்சின் வந்து பெரிய லெவல்ல கிரிக்கெட் இதெல்லாம் வந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் 1 செகண்ட்ல நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க அதுக்காக வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அவங்களோட உழைப்பை வந்து கொடுத்து அதுலதான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இன்னைக்கு சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில மாறணும் அப்படின்னா உங்களோட உழைப்புக்கு நீங்க என்னைக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொடுங்க. சோ ஃபைனல் எனக்கு ரொம்ப வந்து அந்த வீடியோ பாருங்க. நம்ம அப்பனோ தாத்தாவோ 10 பைசா கூட நமக்காக சம்பாதிச்சு வைக்கல. கிடைக்கிற நேரத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும், இல்லாத நேரத்துல கஷ்டப்படணும். அதான்டா லைஃப். நான் ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது, ஆனா வாய்ப்பு கிடைச்சா போராடி ஜெயிச்சிடும். நம்ம அப்பனோ நீங்க வந்து நிறைய பேர் வந்து வெளியில வந்து வாய்ப்பு கிடைச்சா போராடி ஜெயிச்சிருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வெளியே நிறைய பேர் இங்க இருக்க ஆக்சிஸ் இந்தியா, இங்க இருக்க 49 பீப்புளும் ஆக்சிஸ் இந்தியா எடுத்ததுக்கான ஒரே நோக்கம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு வந்து ஜெயிக்கணும். பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு எப்பவுமே வந்து இருந்துகிட்டே இருக்கணும். நம்மளை நம்பி நிறைய பேர் வந்து சம்பாதிக்க வைக்கணும். நம்ம பெரிய லெவல்ல வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இந்த ஆக்சிஸ் இந்தியா எடுத்திருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் இந்தியால நான் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைமண்ட் பிளான். ஆக்சிஸ் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து பெரிய லெவல்ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தான். அப்ப அதுக்கு வந்து சக்சஸ் டீம்ல என்ன மாதிரி பிரதர் நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட விபி சுரேந்தர் சார் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மீன்ஸ் என்ன அப்படின்னா
ஒரு நபர் வந்து நீங்க வந்து ஈஸியா ஐடி எடுக்கிறதுக்கு ஸோ சக்சஸ் டீம்ல இருக்க டூல்ஸை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அதுக்கு தான் வந்து என்ன விஷயம் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்சஸ் டீமோட வந்து ரெசார்ட் ஆஃபர் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 9 பேர் வந்து உங்களுக்கு கீழே வந்து டைமண்ட் வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36,000 ரூபாய் வந்து நீங்க இன்கம் சம்பாதிப்பீங்க. அதுல ஒரு சின்ன ஒரு பார்ட், ஒரு 10% ஒரு பார்ட்டை எடுத்து நீங்க வந்து உங்க வந்தவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட சுரேன் சார் வந்து இந்த ஆஃபரும் வந்து கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, வெளியில வந்து ஒரு ஒரு ரெசார்ட்ல போய் நீங்க தங்கணும் அப்படின்னா மினிமம் 3000 இருந்து 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஆகும். ஆனா இன்னைக்கு ஆக்சிஸ் இந்தியா மூலியமா உள்ள வந்து ஆக்சிஸ் இந்தியால ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து ஆக்சிஸ் இந்தியால உழைச்சி ஆக்சிஸ் இந்தியா மூலியமா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசார்ட்டை கட்டி அந்த ரெசார்ட்ல வந்து ஓப்பனா வந்து சொல்லணும் அப்படின்னா 7 ஐடி எடுத்தா ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நம்மளோட விபி சுரேன் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த ஆஃபரை நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபருக்குமே வந்து நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் வந்து நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்குற எல்லாருக்குமே வந்து நீங்க வந்து சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து யோசிச்சு பாருங்க, நீங்க நார்மலா போய் பிசினஸ் சொல்லி ஒரு நபரை உள்ள கொண்டு வர்றது இந்த மாதிரி நம்மளோட சுரேன் சார் வந்து கொடுத்துருக்க இந்த ஆஃபரையும் வந்து யூஸ் பண்ணுங்க. 7 ஐடி போட்டா 1 டே வந்து சுரேன் ஃபேமிலியில வித் ஃபுட்டு, ஸ்விமிங் பூல், பீச்சு எல்லாமே வந்து ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்மளோட சார் கொடுத்துருக்காரு. இந்த ஆஃபரை வந்து சேர்த்து யூஸ் பண்ணுங்க. அடுத்த வாரம் போடக்கூடிய சார் நான் வந்து யோசிச்சு சொல்றேன், நான் வந்து வீட்டில் கேட்டு சொல்றேன், நான் வந்து காசு கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு சார் நீங்க இந்த வாரம் வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்றத இன்னும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா சேல்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு டேர்னிங் வந்து ஏற்படுத்தும். என்னைக்குமே யோசிச்சு பாருங்களேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்ல தேட்டரு, இல்ல வந்து ட்ரெயின் டிக்கெட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டெட் எண்ட் வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அன்னைக்குள்ள நம்ம வந்து அதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஸ்டோர் போங்க, எவ்வளவு பெரிய ஸ்கூல், காலேஜ் எது வேணா போங்க, அந்த அட்மிஷன் டேட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இதுக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா லேட்டா போனாலும் எடுத்துப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை. ஆனா ஏன் அப்படின்னா அந்த அரிபரி அப்படின்ற ஒரு விஷயம் தான் பிசினஸோட ஒரு மெயின் திங். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் மேனா உங்களோட மைண்ட் செட்டை மாத்தி இந்த அரிபரி அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களோட பீப்புளுக்கு வந்து நீங்க ப்ரமோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா ஜூலை 7th நம்ம யாரெல்லாம் மிகப்பெரிய அளவுல டைமண்ட் முடிக்கிறோமோ அவங்களால மட்டும் தான் ஸ்டேஜ் ஏற முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ரெசார்ட்டோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மையிலேயே அந்த ரெசார்ட்டு எப்படி இருந்தது, எவ்வளோ காலியா இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்களே கண்கூடா பாருங்க. நீங்க முதல்ல இந்த விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் இந்த இடத்துல வந்து கேட்டுக்கிறேன். அந்த வீடியோ ப்ளே பண்றேன். சாரி, ஆடியோ ஓகே. ஓகே சார், ஆடியபிள். சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே. நேரங்கள் காலங்கள் சில் பண்ண தேவையில்லை, சேர்ஸ் என்று கூவிப்பார், சொர்க்கமும் தூரம் இல்லை. சாட்டர்டே நைட் மட்டும் பாடிகள் போதவில்லை, அன்றாடம் சன்பர்ன் தான், வேறு வேலை இல்லை. சிரிக்கலாம், பறக்கலாம், இறக்கைகள் முளைத்ததே, மிதக்கலாம், குதிக்கலாம், கவலைகள் மறக்குமே.
சரி இலக்கணம் உடைக்கலாம் படைப்புகள் பிறக்குமே விதிகளால் நிறுத்தினால் வெடி உடைத்தால் கதவுகள் திறக்குமே முடியாத வெப்பம் மூளைக்குள்ளே வற்றி கொள்ள வேகம் வந்தால் நியூ இயர் வந்து அந்த இடத்துல கட்டிட்டு செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க திங்க் பண்ணுங்க, லைஃப்ல உங்களுக்கான விஷயம் உங்களை தேடி எப்பவுமே வரும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து ஈர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த இடத்துல வந்து 50 பேர் வந்து நம்ம இந்த பிளானை வந்து கேட்டிருக்கலாம், இல்ல வந்து 50 பேர் வந்து ஃபீல் பண்ணலாம், சார் நான் எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக நீங்க டெய்லி என்ன ஒர்க் பண்றீங்க, டெய்லி என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க மானிட்டர் பண்றீங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து உங்க அப்ளைன் கூட பேசி நீங்க வந்து வேலை பார்க்குறீங்க அப்படின்றத இன்னில இருந்து நீங்க திங்க் பண்ணி அதுக்காக 24x5 24x7 நான் சப்போர்ட் பண்றதுக்கும் நான் உங்க கூட இறங்கி ஒர்க் பண்றதுக்கும் நான் ரெடியா இருக்கேன். அதை தாண்டி நானும் நிறைய டைமண்ட்ஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல வச்சிருக்கேன். ஸோ அதுக்கான என்னோட இண்டிவிஜுவல் ஒர்க்கையும் வந்து நான் பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டேன். ஏன்னா இன்னைக்கு உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கடவுள் எல்லாமே கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நேற்று நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இன்னைக்கு உழைச்சா லைஃப்ல எங்க வேணா போகலாம், எப்படி வேணா மாறலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம 100% வந்து பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உழைப்பு 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 உழைப்பு. ஓகேங்களா? ஸோ நீங்க மிகப்பெரிய அளவுல திங்க் பண்ணுங்க, அந்த திங்க் பண்ணதை நம்புங்க, அந்த நம்பினதுக்காக ஒர்க் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு வந்து பெரிய லெவல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை வந்து நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆசைப்படுங்க, பெருசா ஆசைப்படுங்க, பெரிய லெவல்ல ஆசைப்படுங்க. ஏன்னா நம்மளோட ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு, என்ன அப்படின்னா ஸ்மால் எய்ம் இஸ் பிக் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன ஆசை, ஓகேங்களா, சின்ன ஆசையை வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு துரோகம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த உலகத்துல நீங்க மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஆசைப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நீங்க எந்த அளவுக்கு பெருசா ஆசைப்படுறீங்களோ உங்களோட உழைப்பு அந்த அளவுக்கு பெருசா இருக்கும். அப்போ உங்களுக்கு கிடைக்க போற விஷயமும் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படின்றத உண்மையிலே வந்து நம்மளோட சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து நீங்க திங்க் பண்ணுங்க, நான் டைமண்ட் முடிக்கணும்னு ஒர்க் பண்ணாதீங்க. என் கீழே ஒரு 4 பேரை முடிக்க வைக்கணும், என் கீழே ஒரு 5 பேரை வந்து நான் முடிக்க வைக்கணும். அதுக்காக வந்து நீங்க நிறைய போராடுங்க, அதுக்காக நிறைய மெனக்கெடுங்க. இந்த 4 வாரம் நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இன்கம். அதை தாண்டி 2வது விஷயம் உங்களுக்கான மரியாதை. அதை தாண்டி உங்களுக்கான 3வது விஷயம் உங்க வீட்டுல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். ஓகேங்களா? இந்த விஷயத்துக்காக போராடுங்க, பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை தாண்டி யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு, இல்லை ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மீட்டிங் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மேபி என்ன தனியா கேட்கணும் அப்படின்னா கூட நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டா 1 நிமிஷம் வாய்ப்பு இருக்கு, யாருக்காவது கேட்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். அன்மியூட். எஸ் லீடர்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம சார்ட்ட போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை அப்புறமேட்டு நான் வந்து சாருக்கு தனியாக கால் பண்ணி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு செம்ம எக்ஸலண்ட் பிளான். அதாவது நேற்றுக்கு முந்தானத்து நம்மளுடைய ஐகான் மீட்டிங் நடந்தது, நிறைய நடந்திருக்குது. நேற்றுக்கு ஃபேமிலி மீட்டிங் நடந்திருக்கு, அப்புறம் நம்மளுடைய சிஇடி மீட்டிங்ஸ் நடந்திருக்கு. எல்லாமே நமக்கு ஒரு பெரிய பொற்காலம் மாதிரி இருந்திருக்கு. ஒரு 36,000 ரூபா வாரம் எடுக்க முடியுமானா கட்டாயமா வேற வெளி உலகத்துல எங்கேயுமே இல்லை. அது எக்ஸாம்பிள் நானே என்னையே சொல்லிக்கிறேன். அவ்வளோ தூரத்துக்கு நான் கஷ்டப்பட்டு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை இன்னைக்கு ஈஸியாக நான் எனக்கு கீழே சார் சொன்ன மாதிரி ஒரு மினிமம் 5 மெம்பர்லாம் எடுக்க வைப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. அதனால் லீடர்ஸ் எல்லாருமே பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி உங்கள் அப்ளைனோட உட்காருங்க. உட்காந்து என்ன பண்ணால் நான் எனக்கு கரெக்டாக வரும்ன்றது எல்லாருமே பேசுங்க. இடிஸ் எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான், எதுவுமே பிளான் தெரியலையா சீதாபாய் ரெண்டியோ, பிரபு சார் டியோலிட்டி, செல்வம் சார் டியோலிட்டி, நம்மளுடைய சோனி சிஸ்டர்டையோ கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும்னா நிச்சயமா டைமண்ட் டைரக்டர்ன்ற லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் லீடர்ஸ். எஸ், வேற யாருக்காவது டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபை இருந்தால் மைக் ஆன் பண்ணி அப்படியே கேட்கலாம் எல்லாருமே. இல்லை நம்ம மீட்டிங்கை வைண்ட் அப் பண்ணிக்கலாம் லீடர்ஸ். நான் ஆல்ரெடி 7:15 ஆயிடுச்சு. ஐ திங்க் யாருக்கும் எதுவும் டவுட் இல்லைங்களா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ டைமண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ என் டீம் சார்பாக 30 பேரை வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுவேன். பட் அதில் யாருக்கெல்லாம் உங்களுக்கான ஆசை இருக்கோ அவங்க கூட இறங்கி வேலை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் உங்களுக்கு ஆசை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மற்றவங்க ஸ்டேஜில் ஏறி அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறத நம்ம வேணால் பார்க்கலாம். அவ்வளோதான் விஷயம். ஆசை இருந்தால் ஸ்டேஜ் ஏறலாம், ஆசை இல்லைன்னா மற்றவங்க வாங்குறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல் லீடர்ஸ். எஸ் லீடர்ஸ், நம்ம ஆசை இருந்தா கருத்து அதை அடம்பிடிக்க கத்துக்கு கண்டிப்பா நான் வந்து இந்த ஸ்டேஜ் காமராஜர் அரங்கத்தை நான் எம்டி கையால, சிஓ பாபு சார் கையால, நம்ம சுரேன் சார் கையால வாங்குவேன். யாரெல்லாம் அடம் பிடிக்கிறோமோ கட்டாயமா நம்ம நிச்சயம் 30 பேர் இங்க இருக்கிற 50 பேர் வராதவங்களும் சேர்த்து நம்ம டைமண்ட் எடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். நான் மீட்டிங் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா சார்? பிரபு சார் மீட்டிங் வைண்ட் அப் எல்லாருமே மைக் ஆன் பண்ணி பிரபானாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கீங்க. உண்மையில அவ்வளவு மெனக்கட்டு நம்ம சொல்றாங்க. கண்டிப்பா முயற்சியில போடுறோம். மைண்ட் செட் தான் முக்கியங்கிறத ரொம்ப உறுதியா தெரியப்படுத்திட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thanks so much, sir. மீட்டிங் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.